பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். சரண்யா, நீ எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். ஐயோ அந்த கிஃப்ட எனக்கு பிரிச்சு பார்க்கணும்னு ஆசை. ஏங்க என்னங்க ஆச்சு? உச்சா வருதுல. அப்படியே ஓரமா போங்க. ஹேய், யாராவது பார்த்துட்டாங்க? ஹேய், எதுக்கு முக்கிட்டு போற? ஹேய், சொல்றே. ஹேய், என்னங்க உங்களை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. ஜோசிகாரன் அப்பவே சொன்னான், சனி பார்வை உன்னை தொடரும்னு சொல்லி. ஏழு எழுத வயசாச்சு, இன்னமும் உட்காந்து பொம்மை படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப சார் எங்க போறீங்க? மனோஜ் இருக்கான்ல என் ஃப்ரெண்டு, ஃபோன் பண்ணியா பக்கத்து தெருவுக்கு புல் டவுசர் வந்திருக்கான், அதே என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இப்பதான் வீட்டுக்கு வந்த ஒரு திருட்டு நாய. யாரு அவன்? பெட்ஷீட் வச்சு மறைச்சு வெளில அனுப்புறியா? குருட்டு நாய, துணி மடிச்சு வைக்க தெரியல. பார்த்து கெட்டு போயிருக்கு. சாம்பார் ஆப்பு எனக்கு நீதான் செய்யற. நான் ஊருக்கு போறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கியா? ஆமா ஆமா எடுத்து வை. இங்க பாரு, ஊருக்கு போனதுக்கு அப்புறம் குளிக்க போனா துண்டு வந்துடணும், சாப்பாடு டயத்துக்கு சாப்பாடு கரெக்டாக வந்துடணும். சும்மா சீத்தெல்லாம் கூட்டு விட்டுக்க முடியாது. அப்புறம் உங்க ஊர்ல வேற தண்ணி வராது. தண்ணி வந்ததுன்னா என் துணியை துவைச்சு போடணும், புரிஞ்சுதா? ஆமா. நீ எங்க வர? உன்னை யாரும் கூப்பிடல, நாங்க மட்டும்தான் போறோம். நீ வரவே வேணாம், போய் வேலையை பாரு. வந்துட்டான், அதை பண்ணு இதை பண்ணு. தலைமேல மடிமகுடம் என் தாய் தந்த பூ வச்சு மேக்கப் பண்ணி எங்க கிளம்பிட்டிய? தள்ளி நில்லுங்க. ஏண்டி? இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, அதுக்கு சுத்த பத்தமா இருக்கணும். கோயிலுக்கு போகணும்ல. கல்யாணம் எங்க பண்ணுவீங்க? கோயில்ல தான். ஏண்டி, சாமி சாட்சியா தாலி கட்டி சாமியவே காரணமா சொல்லி தள்ளி போனா என்னடி நியாயம்? எல்லாத்துக்கும் நேரங்காலம் இருக்கு. இடம் பொருள் ஏவல் பார்த்து நடந்துக்கோங்க. இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் இல்ல. முகரைய பாரு. என் வீட்டுல மட்டும் தான் எப்படியா, எல்லார் வீட்லயும் எப்படியான்னு தெரியல. இது கணக்கு தற்குறி. எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும் உனக்கு என்னோட ஜூனியர் ஷில்பாவை பிடிக்கும்னு. அதில் என்ன இருக்கு? பரவாயில்லடா, நீ வேணா அவ கூட படத்துக்கு போய்க்கோ. ஹே, எனக்கு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைடா. புட்டு, நிஜமாவா? இல்லை, எனக்கு ஷில்பா பிடிக்காது, ஆனால் உன் ஜூனியர் ஸ்வேதாவை ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷம் இருடா, நான் என் தம்பி கிட்ட பேசிட்டு இருந்தேன். உனக்கு யாரு பிடிக்கும்? என்ன இதெல்லாம் சும்மா? காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே? காயத்ரி, சொல்லுங்க மிஸ்டர் ஜான்சன். 2000 ரூபாய் காசு இருந்தா கூட வண்டி ரிப்பேர் கொடுத்துருக்கேன். வண்டி எடுக்கணும். உனக்கு எப்போ அர்ஜென்ட் கேட்குறேன், நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஓ அப்படியா? சரி, இது வெயிட் பண்ணு. இந்தா. ஜான்சன், என்னடி? எனக்கு அர்ஜென்ட்டா காசு தேவைப்படுது, காசு கொடு. டியூஷன் போயிட்டு வர. பாய் பாய். பாய்டா. அது என்ன பேக் இவ்வளவு வெயிட்டா இருக்கு? ஹோம்வொர்க் நிறைய இருக்குப்பா. அதான். குடு. அப்பா குடுன்னு சொல்றேன்ல, குடு. என்னது அது? தானோஸ், தார், ஆண்ட்மேன், ஸ்பைடர்மேன், இன்னொரு ஸ்பைடர்மேன். இதுதான் டியூஷன்ல போய் பண்ண போறியா? அம்மா கிட்ட சொல்லட்டுமா? வேணாப்பா. சொல்லிதான் அவன், அப்பதான் நீ எல்லாம் தெரிஞ்சுவ. அம்மோ, டியூஷன்ல போர் வச்சதுன்னா விளையாட சொல்லி அப்பாதான் எடுத்து போக சொன்னாங்கம்மா. இந்த டாய்ஸ் வாங்கும் போதே நினைச்சேன் நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு. பச்சை குழந்தைய போய் கெடுக்கிறியே. சாம்பார் ஆப்பு எனக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்ல. ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேணும்டா, வேணும். சாப்பிட்டியாடி? பசிக்கலங்க. ஏன்பா, என்னமாச்சு? எங்க அம்மா ஞாபகமா வருது.
ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே? நேர்ல பார்க்கணும் போல இருக்குங்க. அவ்வளவுதானே. கழுத போய் பார்த்துட்டு வா, இல்லைன்னா ஒரு வாரம் 10 நாள் போய் இருந்துட்டு வா. உன்னை யாரு கேட்டா? போறதுலலாம் பிரச்சனை இல்ல, நான் அங்கிட்டு போயிட்டா நீங்க இங்கிட்டு ஜாலியாவில இருப்பீங்க. அதை நினைச்சாதான் எனக்கு போக தோணுதே இல்ல. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? என் மேல ஒரு வரதட்சணை கேஸ போட்டு என்னை உள்ள தள்ளிட்டு நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு. ஒரு வாரமோ 10 நாளோ 1 மாசமோ இருந்துட்டு வா. வரும்போது கேஸ வாபஸ் வாங்கிரு, என்னையும் விட்டுருவாங்க, உனக்கும் சந்தேகம் எல்லாம் போயிரும்ல. எங்க சூப்பர் ஐடியாவா இருக்குங்க. இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சேங்க. ஆமா, வரதட்சணை கேஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணுமா இல்ல கோர்ட்ல வக்கீல பார்த்து கொடுக்கணுமா? பார்க்ல தான்டா இருக்கேன், ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்கு என் பிரதர் அடிச்ச? ரொம்ப பேசினா அதான் அடிச்சேன். ஓ, ரொம்ப பேசினா அடிப்பியா? அப்படிதான் அடிப்பேன். இங்கே இரு, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அப்புறம் தெரியும் உனக்கு நாங்க யாருன்னு. வாடா. போ கம்ப்ளைண்ட் கொடுத்தனா உன் அண்ணன் மேலேயும் சேர்த்து தான் கேஸ போடுவானுங்க. ஒரு நிமிஷம் இரு. அண்ணனா? அவன் என் கடைசி தம்பி, அவனுக்கு நான் அக்கா. அக்காவா? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி கியூட்டா அழகா இருக்கீங்க, அக்கான்றீங்க. ஆக்சுவலா நான் ஸ்கின்னை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவேன். டீ, காஃபி, ஜூஸ் எதுலயுமே சுகர் ஆட் பண்ணவே மாட்டேன். ஈவினிங் ஆனா போதும் கண்டிப்பா பிளாக் காஃபி குடிச்சிருவேன். சியா சீட்ஸ் இருக்குல்ல, அதை நான் ரெகுலரா எடுத்துப்பேன். உங்க பிரதர் கூப்பிடுறாரு பாருங்க. இத்தனோட விஷயம் இவ்வளவு பெருசா சொன்னேன். ஓ, இது ஒரு விஷயம்னு இவ்வளவு பெருசா வேற சொன்னானா இவன்? எஞ்சி பட. அதான் சொல்றாருல, எஞ்சி பட. அண்ணா அண்ணா காசு கூட ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேண்ணா. திருவள்ளூர் செல் எடுத்து வந்து மட்டும் கொஞ்சம் பெங்களூர் ஏறி இறக்கி விட்டுருண்ணா. தம்பி, எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? போய் படிக்கிற வழியா பாரு, போப்பா. சரிண்ணா. A few minutes later. அண்ணா அண்ணா காசு கூட ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருண்ணா. திருவள்ளூர் செல்ல மட்டும் எடுத்து வந்து கொஞ்சம் பெங்களூர் ஏறி இறக்கி விட்டுருண்ணா. ஏன்னா நடக்கிற கருத்தை சொல்றப்ப தம்பி, கிளம்பா ஃபர்ஸ்ட் இங்க. 1 hour later. அண்ணா காசு கூட ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருண்ணா. திருவள்ளூர் செல்ல மட்டும் எடுத்து வந்து கொஞ்சம் பெங்களூர் ஏறி வைக்க ஹெல்ப் பண்ணா. திருவள்ளுவர் சிலையா பெங்களூருக்கு மாத்தணுமா? எதுக்குமா மாத்தணும்? இல்லண்ணா, நேத்து எங்க ஸ்கூல்ல டெஸ்ட் வச்சாங்களா, நான் திருவள்ளூர் சிலை எங்க இருக்குதுன்னு கேட்டதுக்கு பெங்களூருன்னு போட்டுனா, கடைசியா பார்த்தா அது கன்னியாகுமரியில இருக்குதான். அதான் கன்னியாகுமரியில இருந்து எடுத்து இப்ப பெங்களூர்ல வச்சா நான் எழுதுந்து கரெக்ட் ஆயிடும் இல்லையா? அப்புறம் மணி 12 ஆச்சு, என்ன கதை? வாங்க போவோம். டே எதுக்குடா எல்லாரும் போட்டு அலைஞ்சுக்கிட்டு? என்ன வேணும் சொல்லுங்கடா, நானும் அத்தான போய் வாங்கிட்டு வந்துடுறோம். சரக்கு வாங்கிக்கிட்டு வரும்போது டீயே குடிச்சிட்டு வருவோம். என்ன? ஆமா, எல்லாரும் மொத்தமா போவோம். அதான் ஆனந்த் தான் சொல்றேன்ல, நாங்க போயிட்டு வந்துடுறோம். காசை கொடுத்துட்டு என்ன வேணும் மட்டும் சொல்லுங்கடா. ஆமா, அதுவும் சரிதான். எனக்கு 2 ஓல்டு பங்கு, ஒரு பீர். எனக்கு ஒரு வீரன் லாஃப், ஒரு டைமண்ட் ரம்ல வரும். எனக்கு வந்து ஒரு பிளெண்டர் ஸ்பைடு. பிளெண்டர் பிரைடு. சரி இருங்க, வாங்கிட்டு வந்துடுறோம். ஏய், பெப்சி, கோக்கு, 7up, தண்ணி கிளாஸ். பெப்சி, கோக். ஓகே. டேய், என்னடா மணி என்னடா இப்படி ஓடி வந்துகிட்டு இருக்கான்? வெறுங்கையோட விட வர்றான். என்னடா பாட்டிலேட்ட போட்டு உடச்சு புட்டியலா? ஆனந்த் நம்ம காசெல்லாம் எடுத்துக்கிட்டு இழுத்து விட்டு ஆண்டியோட ஓடிட்டான்டா. உன் புருஷன் வேற நம்மள வெறி விட்டு தெரிவிட்டு இருக்கான். ஒன்னு பண்ணிடாதீரா, கையில சிக்கிறாதீங்க, தலைமுறை வயிறுங்க. தலைமுறை வயிறுண்டா, நம்ம காலி பண்ணி. The next day. டேய் ஆனந்த், அப்பா வரால, வண்டி வந்தடா, பாத்துட்டு வரடா. பாத்து போறாரா? இல்லடா, ஏடா போறியா? இல்லடா, ஏன் என்னை பார்த்து ஓடுற? ஒரு வேலை இருக்குப்பா, அதாப்பா போயிட்டு இருக்கோம். வரம்பா. ஆனந்த் போன் அடிச்சியா? பேசுனியா? இல்லப்பா, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுப்பா. நான் போனே ரொம்ப நாள் ஆச்சு போன்ட்டு பேசி, சத்தியமா நம்புங்கப்பா. சரி 4 பேர் இங்க இருக்கீங்க, நீங்க பாண்டிச்சேரி போலையா? நாங்க ஏன் பாண்டிச்சேரி போனோம்? ஆனந்த் மணி பாண்டிச்சேரி போயிருக்காங்களடா, அதான்டா கேட்டேன். சாம்பார் நண்பா.